வணக்கம் நண்பர்களே, இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் இராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். அடக்கத்தால் மறைந்து கிடக்கும் தன் சக்தியை ஜாம்பவான் சொல்ல சொல்ல தெரிந்து கொண்டு ஹனுமான் ராமகாரியத்தை செய்து முடிக்க சங்கற்பம் செய்துவிட்டான். உடனே ஆவேசமாக தன் திட நிச்சயத்தையும் நம்பிக்கையையும் எடுத்து சொன்னான். நீர் சொன்னபடியே ஆகுக. நான் குதித்து கிளம்பி ஆகாய மார்க்கமாக சென்று இலங்கையில் இறங்கி ஜானகியை காண்பேன். நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். நான் திரும்பும் வரையில் இவ்விடம் இருங்கள். கடலை தாண்டுவதற்கு பூமியை மிதித்து தாவ வேண்டும். அந்த மிதியை தாங்குவதற்காக தகுந்த இடம் இந்த மலை என்று கூறி மகேந்திர மலையின் மீது ஏறினான். அங்கே தன் முழு பலமும் செலுத்தி கொஞ்ச நேரம் காலால் தரையை மிதித்து நடந்து உலாவினான். அதுவே அந்த மலையில் இருந்த அனைத்து பிராணிகளுக்கும் சங்கடமாகிவிட்டது. மலையை விட்டு வெளியேறிவிட்டன. மலை மேலிருந்து ஹனுமான் கடலை பார்த்தான். மனத்தை ஏகாக்கிரகப்படுத்தி இலங்கைக்கு செலுத்தினான். ராவணன் எடுத்து போன சீதா தேவியை தேடி காண்பேன். ஆகாய மார்க்கம் சென்று இந்த கடலை தாண்டுவேன் என்று மனத்தில் சங்கற்பம் செய்து சூரியனையும் இந்திரனையும் வாயுவையும் பிரம்மாவையும் பூத கணங்களையும் தியானித்து நமஸ்கரித்தான். பிறகு கிழக்கு முகமாக நின்று தன் ஔரச பிதாவாகிய வாயு பகவானை மறுபடியும் தியானித்து அஞ்சலி செய்துவிட்டு தன் உடலை இன்னும் பெருக்கிக் கொண்டு தெற்கு முகம் நோக்கினான். மலையை தன் கால்களால் மிதித்து கைகளால் அடித்தான். அப்படி அடித்ததால் மலையிலிருந்த மரங்களிலிருந்தெல்லாம் புஷ்பங்கள் உதிர்ந்து மலையெல்லாம் மலர்மயமாகிவிட்டது. அவன் மலைமேல் நடந்ததால் அந்த அழுத்தத்தை தாங்க மாட்டாமல் யானையின் கன்னத்திலிருந்து மதம் பொங்குவதைப் போல மலையிலிருந்து நீர் ஊற்றெடுத்து பெருகிற்று. பல நிற தாதுக்கள் மலையிலிருந்து கிளம்பி தெரித்து விழுந்தன. குகையில் நின்று மிருகங்கள் கத்திக்கொண்டு வெளியே ஓடின. பாம்புகள் படமெடுத்து கொண்டும் விஷம் கக்கிக் கொண்டும் கற்களை கடித்தன. அதனின்று நெருப்பு பொறிகள் பறந்தன. மயிர் சிலர்த்து நின்ற ஹனுமான் பெரும் கர்ச்சனை செய்தான். கைகளை தூக்கி தரையை அடித்து உடலின் பின்பாகத்தை சுருக்கி மூச்சை அடக்கி கால்களை நன்றாக ஊன்றி கால்களை மடக்கி தன் பலத்தை விருத்தி செய்து கொண்டு வெற்றி கர்ஜனை செய்து திரும்ப கருடனைப் போல ஆகாய மார்க்கமாக ராமபாணத்தின் வேகத்தோடு சென்றான். அவன் தாவிச் சென்ற வேகத்தால் பல மரங்கள் வேரோடு பறிக்கப்பட்டு அவன் கூடவே சென்றன. பிரயாணம் போகும்பொழுது பந்துக்கள் கொஞ்ச தூரம் கூட செல்வதைப் போல அந்த மரங்கள் புஷ்பங்களை உதிர்த்து கொண்டே ஆஞ்சநேயன் கூட ஆகாயத்தில் சென்றன. முன்காலத்தில் இந்திரனால் துரத்தப்பட்டு தாக்கப்பட்ட மலைகள் சிறகு வெட்டப்பட்டு கடலில் விழுந்ததைப் போல வானர வீரனை தொடர்ந்து சென்ற மரங்கள் கடலில் ஒன்றன் பின் ஒன்றாக வீழ்ந்தன. பல நிற புஷ்பங்கள் சிதறி விழுந்த கடலானது ஆகாயம் நட்சத்திரங்களுடன் ஜொலிப்பதைப் போல பொலிவடைந்து பிரகாசித்தன. வான வீதியில் வேகமாக சென்ற ஹனுமானுடைய கைகள் 5 தலை நாகம் போல் விளங்கின. ஆகாயத்தை விளங்கிக் கொண்டே போவதைப் போல சென்றான். அவனது கண்கள் மலையில் காடு பற்றி எரிவதைப் போல ஜொலித்தன. சிவந்த மூக்கு சந்தியா சூரியனைப் போல பிரகாசித்தது. நீண்ட தூமகேதுவைப் போல ஆகாயத்தில் விளங்கிற்று ஹனுமானுடைய பெரும் வடிவம். செல்லும் வேகத்தால் காற்று கர்ஜித்தது. ஆஞ்சநேயனுடைய நிழலானது ஒரு கப்பல் போல ஜலத்தின் மேல் அவன் கூட சென்றது. ஆகாயத்தில் ஒரு பெரிய மலை சிறகுகள் கொண்டு பறப்பதைப் போல காணப்பட்டான். மேகங்களினிடையில் மறைந்தும் தோன்றியும் சந்திரனைப் போல பிரகாசித்தான். கந்தர்வர்கள் புஷ்பமாரி பொழிந்தார்கள். தேவ ரிஷிகள் ஆசீர்வதித்தார்கள். வால்மீகி பகவான் சித்தரித்திருக்கின்ற இந்த சமுத்திரம் தாண்டும் காட்சியை தற்கால ரீதியில் சொல்ல வேண்டுமானால் ஆகாயத்தில் கிளம்பி மேகக்கூட்டத்தை கீழாக்கி மேலே பறந்து மிக வேகமாக கர்ஜித்து கொண்டு செல்லும் ஆகாய விமானத்தைப் போல பறந்து சென்றான் என்று சொல்லலாம். சந்தர்ப்பத்திற்கேற்ற தைரியமும் அறிவும் ஆலோசனையும் சக்தியும் சிந்தனை வேகமும் நிகரற்ற சாமர்த்தியமும் வினைத்திட்பமும் கொண்ட ஹனுமானுக்கு வழியில் சில சோதனைகள் ஏற்பட்டன. அவற்றையெல்லாம் மிக திறமையாக சமாளித்துச் சென்றான். ஆகாயத்தில் சென்று கொண்டிருந்த சமயம் கடலில் மூழ்கி நின்ற ஒரு பெரிய பர்வதம் திடீரென்று மேலே வானலாவி கிளம்பிற்று. இதுவென்ன நடுவே வழியை அடைக்கிறது என்று அதன் மார்பால் தாக்கினான். காற்றால் அடிக்கப்பட்ட மேகம் போல அந்த மைனாக மலை அசைந்தது. அப்பனே, நான் மைனாக பர்வதம். சமுத்திரராஜன் சகரர்களுடைய குலத்தில் உதித்த ராமச்சந்திரனுக்கு உதவ வேண்டும் என்று என்னை ஏவி இருக்கிறான். சகர குலத்தாரால் அல்லவோ சமுத்திரம் விருத்தி அடைந்தது. அந்த தொடர்பை கௌரவித்து நீ என்மேல் கொஞ்ச நேரம் இறங்கி நின்று தாங்கிப் போவாய்
இளைப்பாறி சென்றாயானால் ராமகாரியத்தை நன்கு முடிப்பாய். இந்திரன் மலைகளையெல்லாம் வஜ்ராயுதத்தால் அடித்து துன்புறுத்திய காலத்தில் நான் பரந்து சமுத்திரத்தில் மூழ்கி மறைந்து இன்னும் உயிரோடு இருக்கிறேன். எனக்கு சரணம் தந்த சமுத்திரம் உனக்கு உதவும்படி ஏவியதனால் நான் வந்தேன். சமுத்திரத்திற்கும் சகரன் குலத்திற்கும் தொடர்பு உண்டல்லவா? உன் தந்தை வாயுவால் அல்லவோ நான் இந்திரனுடைய வஜ்ராயுதத்தினின்று தப்பி பறந்து கடலில் ஒளிந்து கொள்ள முடிந்தது. விருந்தினனாக கொஞ்ச நேரம் இளைப்பாறி சென்றாயானால் எனக்கும் சமுத்திரராஜனுக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்று மைனாகமலை கேட்டுக்கொண்டது. ஹனுமான், அப்பனே, நான் நிற்க முடியாது, காலதாமதமாகும். ராமகாரியத்தில் நான் செய்திருக்கும் சங்கற்பம் இதற்கு இடம் தரவில்லை. நீ உபசரித்து சொன்ன மொழிகளே போதும், நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என்று வினயமாக சொல்லி மலையை கையால் பிரியமாக தடவி கொடுத்து விடை பெற்று அங்கே நிற்காமல் சென்றான். பிறகு வழியில் பெரிய ராட்சச வடிவம், நீ என் வாய்க்குள் பிரவேசிப்பாய். வெகு காலமாக ஆகாரமின்றி உனக்காக காத்திருக்கிறேன் என்று பெரும் குகையைப் போல தன் வாயை திறந்தது. ராமகாரியமாக போய்க் கொண்டிருக்கிறேன், தடுக்காதே என்றான் ஹனுமான். என் வாய்க்குள் புகுந்தே தீர்வாய் என்றது ராட்சச உருவம். உடனே ஹனுமான் இன்னது செய்ய வேண்டுமென்று தீர்மானித்து வரவர தன் தேகத்தை வளர செய்து கொண்டான். சுரசை என்கின்ற நாகமாதாவானவள் பூண்ட அந்த அரக்க வடிவமும் வாயை அதற்கு தகுந்தபடி பெரிதாக செய்து கொண்டே போயிற்று. இப்படி மிக பெரிதாக வாய் திறந்தும் ஹனுமான் தன் தேகத்தை சட்டென அணுவளவாக சிறியதாக்கி கொண்டு அந்த பெரும் வாய்க்குள் புகுந்து அவள் காதில் நின்று வெளிப்பட்டு மறுபடியும் தன் பெரிய உருவம் தரித்து கொண்டான். உன் தீர்மானம் நிறைவேறிவிட்டது தாயே. உன் வாய்க்குள் நான் பிரவேசித்து ஆகிவிட்டது. இனி உனக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லை என்று ஹனுமான் சிரித்து கொண்டு சொன்னான். அதை கேட்ட நாகமாதாவும், உன் காரியம் வெற்றியுடன் முடியும். தேவர்கள் உன்னை சோதிக்கவே இந்த வடிவத்தை எடுத்து இதை செய்ய சொல்லி நானும் செய்தேன். நீ போகும் ராமகாரியம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று ஆசீர்வதித்து அனுப்பினாள். இந்த சோதனையுடன் ஹனுமானுடைய கஷ்டம் தீரவில்லை. ஆகாய மார்க்கமாக மிக வேகமாக சென்று கொண்டிருந்த போது காரணம் ஏதும் தெரியாமல் தன் வேகம் தடைப்பட்டு எதிர்காற்றால் சிக்கிய கப்பல் போல சொல்ல முடியாத கஷ்டப்பட்டான். ஏதோ பெரும் சக்தி தன்னை பிடித்து கொண்டிருப்பதாக உணர்ந்தான். 4 பக்கமும் மேலும் கீழும் பார்த்தான். அப்போது காரணத்தை கண்டான். கடலில் ஒரு பெரும் பூதத்தை கண்டான். அது வானர வீரனுடைய நிழலை பிடித்து அதன் மூலம் அவனுக்கு வேகத்தை தடுத்து அவனை இழுத்து கொண்டு இருந்ததை கண்டான். உனக்காகவே காத்திருக்கிறேன், வா, எனக்கு பொறுக்க முடியாத பசி என்று சொல்லி அந்த நிழலின்படி பூதம் தன் வாயை பெரும் குகை போல் திறந்தது. உடனே ஹனுமான் அந்த அரக்கியின் வாய்க்குள் புகுந்து உள்ளே தன் நகங்களால் அவளுடைய உயிர்நிலைகளை கிழித்து கொண்டு வெளியே வந்துவிட்டான். பூதம் உயிரிழந்து கடலில் மூழ்கிற்று. கிரகணம் தீர்ந்து சந்திரனைப் போல ஹனுமான் ஆகாயத்தில் கிளம்பிச் சென்றான். இப்படி பல சோதனைகளை தாண்டி தன் நுட்பமான அறிவு, தைரியம், பலம், திறமை இவற்றை கொண்டு வெற்றியுடன் கடலை தாண்டி பறந்து வாழையும் தென்னையும் நிறைந்து விளங்கிய இலங்கை கரைக்கு அருகே வந்துவிட்டான். இலங்கை தீவில் கடற்கரை சோலைகளையும் மலைகளையும் ஆறுகள் கடலில் சேரும் இடங்களையும் வனங்களையும் கண்டான். ராவணனுடைய தேசத்தின் வளத்தையும் அமராவதி நகரத்துக்கு சமமான அழகையும் ஹனுமான் கண்டான். போக வேண்டிய இடம் வந்து சேர்ந்து விட்டேன். இனி அரக்கர்களுக்கு நான் யார், எத்தகையவன் என்பது தெரியாதபடி சீதை இருக்கும் இடத்தை தேட வேண்டும் என்று யோசித்து தன் விஸ்வரூபத்தை சுருக்கிக் கொண்டு சாதாரண வடிவத்தோடு ஹனுமான் இலங்கையில் ஒரு மலை மேல் இறங்கினான். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.